அன்பர்களே வணக்கம். அருணகிரிநாதர் எழுதிய கந்தர் அலங்காரம் பாடல் 50 பொருள் விளக்கத்தோடு இன்று பார்க்க இருக்கிறோம். அருணகிரிநாதர் சொல்கிறார், முருகா, உன் திருப்புகழை எப்பொழுதும் சொல்கின்றவன் நான். ஆகையால் யமன் என் மேல் பாசக்கயிற்றை வீசுகின்ற பொழுது அஞ்சாதே, நான் இருக்க பயம் ஏன் என்பதாக என்னை வந்து நீ ஆட்கொள்ள வேண்டும். காளிங்கன் என்னும் பாம்பின் மீது ஆடுகின்ற திருமாலின் மருமகனே, தனி ஒரு மயிலின் மீது வந்து கிரௌஞ்சிய மலையை இடித்து சூரனுக்கு ஒரு நடுக்கத்தை கொடுத்த முருகா, என்னை நீ காத்தருள வேண்டும் என்பதாக பாடுகிறார். படிக்கும் திருப்புகழ் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது அஞ்சேல் என்பாய், பெரும் பாம்பில் நின்று நடிக்கும் பிரான் மருகா, கொடும் சூரன் நடுங்க வெற்பை இடிக்கும் கலாபத்தனி மயில் ஏறும் ராவுத்தனே என்று பாடுகிறார். கலாபம் என்பது மயில் தோகையில் ஒரு குடைபோல் அமைந்த ஒரு காட்சி. ராவுத்தன் என்பது சேவகம் செய்கின்ற வீரன் என்பதாக கொள்ள வேண்டும். ஆக அருணகிரிநாதர் சொல்கிறார், முருகன் திருப்புகழை ஓதுவதால் அவன் அடிகளுக்கு யம பயம் அற்றுப்போகும் என்று சொல்கிறார். ஏனென்றால் யமன் வருகின்ற பொழுது ஆறுமுகக் கடவுள் தன் கலாப மயில் மீது ஏறி விரைந்து வந்து அவர்களை காப்பான் என்று சொல்கிறார். ஆகையால் முருகனின் திருப்புகழை பாடி இறைவனின் திருவடியை பற்றி நாம் வாழ்வோமானால் நமக்கு யமபயம் அற்றுப்போகும். அன்பர்களே, கந்தர் அலங்காரம் பாடல் 2 ஒரு எச்சரிக்கையை நமக்கு கொடுத்துள்ளார். அதையும் சற்று பார்ப்போம். அடித்து பிறக்கவொட்டா அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றிலேர் எரிமூண்டது என்ன விடித்து புகையழ பொங்குவெங் கூற்றன் விடும் கயிற்றார் கழுத்தில் சுழிக்கிட்டு இழுக்குமன்றோ கவி கற்கின்றதே. திருப்புகழை பிழையின்றி வாழ்நாள் முழுவதும் கற்காமல் இருந்துவிட்டு யமன் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கின்ற பொழுது திருப்புகழை கற்க முடியுமா? முடியாது. ஆகையால் முருகன் திருப்புகழை பிழையின்றி நாம் வாழ்கின்ற பொழுதே, நம் வாழும் காலத்திலேயே கற்று வந்தோம் என்றால் யமபயம் நமக்கு வராது என்று உறுதியாக சொல்கிறார். அதே நேரத்தில் முருகப்பெருமான் வந்து நம்மை ஆட்கொள்வார் என்பதையும் அவர் பதிவு செய்கிறார். அன்பர்களே, இந்த பாடலின் மூலம் அருணகிரிநாதர் தனது 50வது அலங்காரத்தை முருகனுக்கு சாற்றி மகிழ்ந்துள்ளார் என்பதை சொல்லி இந்த அளவிலே முடிக்கின்றேன். வெற்றிவேல் முருகா, அரோகரா. நன்றி, வணக்கம்.